திரு இதயத்துல்லா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு இத குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் சொன்னது போல. அடுத்து மார்ச் மாசம் நிறுத்திட்டீங்க சார். வாழ்த்து சொன்னேன், நீங்க நன்றி சொல்லுங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல. மார்ச் மாசத்துல திமுக நீங்க எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க மக்களுக்கு தெரியணும். நான் சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். மார்ச் மாசத்துல திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா, ஜூன் மாசத்துல தாவேகா கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா, அடுத்த ராஜ்யசபால அதிமுக கிட்ட இருந்து ஒன்று வாங்கிருங்க. கரெக்டா ஈக்குவல் ஆயிடும். நீங்க சொல்லி ஏற்பாடு பண்ணி அங்க இருந்து ஒன்று வாங்கி கொடுங்க. அதுக்கும் தயாரா இருக்கிறார் பாருங்க. வேட்பாளரா இதயத்துல்லா அவர்களே அறிவிச்சிருவோம். யாரோ சாலையில கொஞ்சம் நான் வெளியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். அதாவது சாலையில போற யாருக்கும் கொடுக்க போறது இல்ல. தமிழ்நாட்டுல 100 கட்சிக்கு மேல இருக்கு. எல்லா கட்சியும் கூப்பிட்டு இந்த ராஜ்யசபா எடுத்துக்கன்னு சொல்ல போறது இல்ல. யாருக்கு தகுதி இருக்கோ யாருக்கு கொடுக்கணுமோ அப்படித்தான் கொடுப்பாங்க. திருமதி கனிமொழி அவர்களுக்கு நாங்க கூட்டணியிலே இல்லாதப்போ கொடுத்தோம், ஆதரவு கொடுத்தோம். எங்கள் அம்மையார் சோனியா காந்தியை சந்திச்சு கேட்டார் அன்றைய முதல்வர், அன்றைய முன்னாள் முதல்வர் கலைஞர். உடனே நாங்க ஆதரவு கொடுத்தோம், அவங்க வாங்கினாங்க. அதுக்காண்டி எங்களால அவங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய இடம் இருந்துச்சு, மீதி இடத்த நாங்க கொடுத்தோம். அது மாதிரி இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்து பாஜக மறைமுகமாகவோ நேரடியாக வந்து விடக்கூடாது. அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி பண்ணி தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக ஒரு ஆட்சியை பிடிச்சிடக்கூடாதுக்காண்டி நாங்க அவசரமா போய் ஆதரவு கொடுத்தோம். அவங்க கொடுக்கறாங்க. கொடுக்கிறவங்கள்ட்ட ஏன் கொடுத்தேன்னு நீங்க கேட்க முடியாது, வாங்குறவங்கள்ட்ட ஏன் வாங்குறீங்கன்னு கேட்க முடியாது. அதனால இது வந்து கொடுக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் உள்ள விஷயம். அதனால ஒரு ராஜ்யசபா கூட கிடைக்கிறதுனால நாங்க ஒன்றும் பெரிய ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது. அதனால இதுக்கு நீ வாழ்த்து சொன்னதுக்கு நான் நன்றி சொல்றேன் அசோகாமா. ஓகே சார், ஓகே. பட் கேள்வி வந்து இங்க என்னன்னா, நேத்து கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு இந்தியா கூட்டணியில திமுக இருக்குன்னு. இன்னைக்கு அப்படியே 24 hours கழிச்சு பார்த்தா தாவேகா கிட்ட ராஜ்யசபா வாங்குறீங்க. இப்ப இந்தியா கூட்டணியில யார் யார் தான் இருக்காங்க? ஆமா, இந்தியா கூட்டணியிலிருந்து யாரையும் நாங்க அனுப்ப போறது இல்லை. அவர்களா போனால் நாங்கள் கவலை போவதில்லை. ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரியும். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில இன்னைக்கு இருக்கு. அந்த கூட்டணியில இருப்பவர்கள் இருக்கலாம். யாரையும் இப்ப நாங்க கேரளாவுல எங்களோட புதுசா யாரையாவது சேர்ப்பீங்களா? நீங்க யாரையும் அனுப்ப மாட்டீங்க, ஆனா புதுசா யாரையாவது சேர்ப்பீங்களா? அது அனைத்து கட்சியில உட்கார்ந்து பேசி நம்ம கூட்டணி இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் சில கட்சிகளை சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். சேர்க்கலாம், தாவேகாவை சேர்க்கலாம், யாரையும் சேர்க்கலாம். இவங்க வரணும். அதே மாதிரி எங்க மற்ற கட்சிகள் இணைந்து தாவேகாவை சேர்த்துக்கலாமான்னு கேட்போம். இப்போ நீங்க தாவேகாவை முடிவு திரும்ப எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு முடிவு. அத திரும்ப எப்படி இருக்கு தெரியுமா? மார்ச்ல ஒரு ராஜ்யசபா, ஜூன்ல ஒரு ராஜ்யசபா, 2 வேணும்ன்ற மாதிரி திமுகவும் வேணும் தாவேகாவும் வேணும் இந்தியா கூட்டணியில. ஆமா, வேணும் வேணாங்கிறத முடிவெடுக்கிறது சம்பந்தப்பட்ட 2 பேரு. அப்ப வேணாம்னு ஒருத்தர் போறவரை புடிச்சு வைக்க முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி இருந்துச்சு திமுக. நீங்க தானே சார் வேணாம்னு போயிட்டீங்க திமுக. முடிச்சா ஆமா, நான் மட்டும் இல்லமா, எல்லாரும் இப்ப சொல்ற விஷயம் என்ன? நீங்க இல்ல சார், காங்கிரஸ் முன்னால போச்சு, எல்லாரும் அதுக்கு பின்னால வந்தாங்க. அப்ப நான் தான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் மட்டுமே குறை சொல்ல வேணாம். காங்கிரஸுக்கு பின்னால பல குறையாவே சொல்லல சார், குறை சொல்லிட்டு போனாங்க. ஐயா, நான் நிறையும் சொல்லல குறையும் சொல்லலையா, நான் ஃபேக்ட மட்டும் ஸ்டேட் பண்றேன். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியில இல்ல, வெளியேறியாச்சு தமிழ்நாட்டுல, இல்லையா? அதுதானே ஃபேக்ட். ஆமா, தமிழ்நாடு இந்தியா கூட்டணிக்கும் தமிழ்நாடுக்கு சம்பந்தம் இல்ல. தமிழ்நாட்டு தேர்தல் நடந்தது இந்தியா கூட்டணி அல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி தான் இங்கே நடந்தது. எல்லாரும் அப்ப டெல்லியில காங்கிரஸ் விசிகா எல்லாரும் அங்கம். அதான் அப்ப டெல்லியில இன்னும் திமுகவோட இருக்கீங்க. ஆமா, இந்தியா கூட்டணியில திமுக இருக்கிறதாக நாங்க இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, நாளைக்கு இருக்கும் நினைக்கிறோம். இது நாளைக்கு இருக்கிறது இருக்காது. அவங்க எடுக்க முடியுமா? நாங்க எடுக்க முடியாதுமா? அன்னைக்கு அவசரத்துல சொல்லி இருக்கலாம், ஐயா தெரியாம சம்பந்தம் இல்லைன்னு. நாளைக்கு பார்லிமெண்ட் தேர்தல் இணைஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, திமுக சொன்னா அதை ஒண்ணும் செய்ய முடியாது. 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்கள் தாவேகாவோட இருப்போம்னு எழுதி கொடுத்திருக்கீங்க, மறந்துட்டீங்களா? அம்மா, தமிழ்நாட்டுல தாவேகாவோட இருப்போமா? எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐயா திமுக கர்நாடகால போட்டிடுமா? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேமா.
இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரசும் இருக்குது. ஆனா கேரளாவில் ரெண்டு வேறு துருவமா இருக்குது. இதே மாதிரி பல மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி நாங்களும் எதிரா நின்றோம். ஆனா இந்தியா கூட்டணி வரும்போது அவர் வந்து கலந்துக்கிறாரு. இதெல்லாம் இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக பிரதமர் மோடியையும் அவர் ஊழலையும் அகற்றுவதற்காகத்தான் இந்தியா கூட்டணி. அவருடைய அராஜக ஆட்சி அகற்றுவதற்கு தான் இந்தியா கூட்டணி. அந்த ட்ரெயின்ல எந்தெந்த பெட்டிகள் இருக்கோ அந்த பெட்டிகள் விரும்பினால் இருக்கலாம், இல்ல எங்களுக்கு இந்த ஜங்ஷன்ல நாங்க வந்து நின்றுக்கிறோம் சொன்னா நின்று போயிடலாம். ஓகே, ஃபங்க்ஷன் தான் முக்கியம். அது எந்த ஜங்ஷனா கூட இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். காங்கிரஸ் 50 இடங்கள்ல இருந்தது, கடந்த தேர்தலில் 100 இடத்துக்கு வந்துச்சுமா. அதே மாதிரி 2 இடங்கள்ல ஆட்சி புரிஞ்சது, இன்னைக்கு 5 இடங்கள் ஆட்சி புரிஞ்சது. 2 இடத்துல கூட்டணி ஆச்சு, 2 இல்ல 3 இடத்துல கூட்டணி ஆச்சு. ஒன்னு காங்கிரஸ் ஒண்ணு குறைஞ்சிடல. நம்பர் 1 குற்றச்சாட்டு. நம்பர் 2வது விஷயம், இந்த பார்லிமெண்ட்ல எம்பி சீட்டு கொடுக்கறதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 3 முறை ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க. நாங்க ஒவ்வொரு முறையும் எங்க 18 இடமும் 17 இடமும் தூக்கி அவங்களுக்கு கொடுக்கிறோம். ஏறத்தாழ 54 இடம். ஒரே ஒரு முறை 34 சீட்டு உள்ள ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ஏதோ அவங்க கொடுக்கலாமா? முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரியணும். என்னமோ தூக்கி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இந்த கூட்டணி 18 எம்எல்ஏ ஜெயிச்சதுலயே அவங்க பங்கு இருக்குல்ல. ஆமா, அப்ப அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதுல எங்க பங்கு இருக்குல்ல? இது என்ன புரிய மாட்டேங்குது. நான் கேக்குறேன், அதாவது 2 இடத்த குறைச்சு கொடுத்தாங்க, நாங்க எங்களுக்கு 3 இடம் கூட கொடுத்தாங்க. நாங்க என்ன ரோட்ல போற ஆளு, வேல்யூ இல்லாத விழுமியம் இல்லாத ஆளு எங்களுக்கு தூக்கி கொடுப்பாங்களா? எங்க தனியரசு ஆதரிச்சாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கல, அதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்ல வந்த விஷயம் வந்து, அதாவது எல்லாமே காங்கிரஸ் மேல பழி. அதாவது காங்கிரஸ் செஞ்சதான் அதே கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் ஐஎம் செஞ்சிச்சு. அதனால முட்டை, கோழி முட்டையில முன் முட்டை என்ன பின் முட்டை என்ன? அதனால ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் பழிக்கு சொல்றது. 2வது, எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் காரணம்னு தம்பி சொன்னாரு. இங்க பாருங்க, ஒரு போட்டோ காமிக்கிறேன். திரும்ப சொல்றாங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் சொன்னாருன்னு. அதனால வந்துட முடியுமா? தமிழ்நாட்டில் 40 இடமே ஜெயிச்சாலும் இந்தியாவில் வந்துட முடியுமா? ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? 2011 நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். திரு ஸ்டாலின் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக போகிறார். இது நடந்துச்சு, நாங்க நடத்தி காமிச்சோம். இல்லைன்னா எங்களுக்கு கூட்டணியில் இடம் கொடுப்பாங்களா? எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் புரியல. காங்கிரசுக்கு வந்து ஒரு சீட்டும் இல்ல, ஒரு ஓட்டும் இல்லைன்னா 28 இடமோ 48 இடமோ 120 இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அரக்கி என்று சொன்னவர்கள் தான் சில மாதங்களிலே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தப்பு பண்ணும்போது 1999 காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு எங்களை கேட்காம கொண்டு போய் வாஜ்பாயோட மந்திரி ஆகல. அது என்ன நாங்க துரோகம் சொன்னோமா? 2014 எங்களை விட்டுட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே போனாங்க. ஒரு வருஷத்துல திருப்பி எங்களை கூப்பிட்டாங்க. அவங்கதான் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக பாராட்டு நிலைமையில எடப்பாடியை ஏன் போய் பார்க்கலன்னு திமுக கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த கூட்டணி கட்சி எல்லாம் போனது எவ்வளவு கஷ்டம், உங்க மனசு கஷ்டம் வந்திருக்கு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போறது இல்ல, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பது கொடுத்த எங்களுக்கு அவங்கள்ட்ட 17 இடத்த கொடுத்தோம். 17 இடமா 54 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இவங்க வெறும் 5 சீட்டுக்கு எங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் விட்டு பாவமா இருக்காருன்னா மதிவாணன் போன்றவர்கள் தான் இன்னைக்கு திமுகவுக்கு விரோதி. திமுகவுக்கு விரோதமா பிரச்சனை இல்ல. மதிவாணன்